வணக்கம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டைட்டில் மேலே பார்த்துருப்பீங்க, ஒரு தமிழ் பெண் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆக முடியுமா? இதுதாங்க நம்மளோட ஒரு டிஸ்கஷன் டாபிக். தமிழ் பெண், இந்திய பெண் சொல்லலாம். ஆமாம், ரெண்டு ஒன்று தான். கேள்விப்பட்டிருப்பேன், கமலா ஹாரிஸுங்கிற பேரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அவங்க அமெரிக்காவில் வைஸ் பிரசிடண்டாக இருக்காங்க. துணை ஜனாதிபதினு பிரசிடண்டாக ஜோ பைடன். அதே பார்ட்டியில் அவங்க இருக்காங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்கிறாங்க, அதை ஜனநாயக கட்சின்னு தமிழில் சொல்லுவோம். அதில் ஜோ பைடனுக்கு கீழே இருக்காங்க. ஸோ ஜோ பைடன் ஒரு 4 வருஷமாக ஒரு பதவியை முடிச்சுட்டாரு. 4 வருஷத்துக்கு அப்புறமா அவர் ரீஎலெக்ட் ஆகணும். அவர் ரீஎலெக்ட் ஆகிறப்ப இன்னொருக்கு அவர் நிற்கிறப்ப தான் தெரியுது அவர் வயசாகிடுச்சு, 82 வயசு. ஸோ 82 வயசில் நான் இல்லை விட மாட்டேங்கிற மாதிரி அவர் நம்ம பதவி ஆசையான்னு சொல்லக்கூடாது, ஒரு பதவி மோகம் சொல்ல அவர் நானே நிற்கிறேன்னாரு. அவர் எலெக்டும் ஆனார். அதாவது அங்கே எலெக்ஷன் இப்போ பப்ளிக் எலெக்ஷனோட அவங்க பார்ட்டி எலெக்ட் பண்ணணும். ஸோ பார்ட்டி ரெப்ரசன்ட் அவர் எலெக்டும் பண்ணாங்க. பட் அவர் இந்த ட்ரம்ப்போட ஒரு அங்கே ஒரு டிபேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டிபேட்டில் இருக்கிறப்ப அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அது ரியலி பேட். ஸோ மக்களுக்கு அமெரிக்கா மக்களுக்கு அந்த டவுட் வந்துருச்சு, சந்தேகம். இவர் ஒரு டிபேட்லேயே நல்லா பண்ண முடியல, இவர் எப்படி அமெரிக்காவை காப்பாற்றுவாரான்னு. ஸோ அவர் போட்டியிலேருந்து விலகிட்டார். The delegates have chosen Joe Biden to be the next presidential candidate. அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலேருந்து அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் நான் போட்டியிலேருந்து விளைவிக்கிறேன், எனக்கு இத்தனை வருஷம் கீழே என்னோட வேலை பார்த்த கமலா ஹாரிஸை நான் அப்பாயின்ட் பண்ணுறேன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. நாளைக்கு ஆக்சுவலி ஆகஸ்ட் 19 and 20 டெமோக்ராட்டிக் பார்ட்டி கன்வென்ஷன் இஸ் ஹேப்பனிங் USA. அதாவது அவங்க அந்த டெலிகேட்ஸ்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணாங்க அடுத்த கேண்டிடேட்டாக. ஸோ பிகாஸ் இவர் ஜோ பைடனோட சப்போர்ட் இருக்கிறதுனால இவங்க எலெக்ட் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குன்னு நம்பலாம். ஸோ யார் இந்த கமலா ஹாரிஸ்? இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், அவங்க என்ன வரலாற்று என்னென்ன அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் யாருக்கு இருக்கலாம் நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் நம்ம நாட்டிலேருந்து யார் வந்தால் நமக்கு, நம்ம ஊரில் யார் வந்தாலும் இந்த மாதிரி ராவணன் ஆண்டாள் இருந்தால் எனக்கு ஒரு கவலைன்னு பாட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பழமொழி தமிழில் தான் இருக்குன்னு வேறு எந்த மொழியிலும் இருக்காது. ஏன்னா யார் ஆள்றாங்கிறது முக்கியம், நாட் ஓன்லி இந்தியா. ஸோ அமெரிக்காவில் யார் வந்தாலும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, அது அடுத்த பாயிண்ட்டு. பட் முதல்ல இப்போ பேசுகிறது நம்ம இவங்க வருவாங்களா, இவங்க சான்சஸ் என்னென்னு பார்க்கணும், இவங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ கமலா ஹாரிஸ் அமெரிக்காவிலே பிறந்தவங்க. அவங்க அம்மா ஷாமலா கோபாலன்னு சொல்லி அவங்க 1950s இங்கே சென்னை பொண்ணு. அவங்களோட அம்மா இங்கேருந்து அவங்க அமெரிக்காவுக்கு படிக்க போகிறாங்க. அங்கே படிக்க போகிற நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரோட அவங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகுது. அவங்களுக்கு பிறந்தவர் தான் கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸோட அப்பா பேர் டொனால்டு ஹாரிஸ். அம்மா ஷியாமலா கோபாலன், நம்ம சென்னை பொண்ணு. அப்பா ஜமைக்கா நாடு, ஆப்பிரிக்கா கருப்பு இனத்தை சேர்ந்தவர். அவர் பேர் ஆக்சுவலாக டொனால்டுங்கிற பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் போலங்க. டொனால்டு டக்கு, டொனால்டு ட்ரம்ப்பு. இப்போ நம்ம கமலா ஹாரிஸோட அப்பாவும் டொனால்டு. ஓகே, டொனால்டு ஹாரிஸ். ஸோ டொனால்டு ஹாரிஸுக்கு அந்த சர்நேம்பாங்க. அந்த அப்பாவோட பேரை பின்னாடி வச்சுட்டாங்க. கமலாங்கிறது இவங்களோட பேர், கமலா ஹாரிஸ் இவங்களோட பேர். ஸோ ஷி வாஸ் பார்ன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த இயர் 1964 அக்டோபரில் பிறந்திருக்காங்க. இப்போ அவருக்கு 60 வயசு ஆக போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் அங்கே லா படிச்சிருக்காங்க. லா படிச்சுட்டு அங்கே கலிஃபோர்னியாவில் அவங்க அங்கே டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு எலெக்டட் போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறமா செனட்டர் ஆனாங்க. கலிஃபோர்னியா ஸ்டேட்டு அங்கே செனட்டர் ஆகி அங்கேருந்து யூஎஸ்ஏக்கு செனட் ஹவுஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் இருந்ததுனால தான் எப்படி மேலே இன்ஃபேக்ட் 2019 அங்கே எலெக்ஷன் நடக்கிறப்ப அவன் ஜனநாயக கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட நாமினியாருக்கு ஜோ பைடனை எதிர்த்து அவங்க போட்டி போட்டாங்க 1990. 4 வருஷத்துக்கு முன்னாடி 20 எலெக்ஷன் ஆகும். ஆனால் கடைசியில் ஜோ பைடன் அந்த வெற்றி பெற்றார் அந்த எலெக்ஷனில், இப்போ பார்ட்டி எலெக்ஷனில். அதுக்காக அவர் இந்த கமலா ஹாரிஸை சூஸ் பண்ணார். எனக்கு வாட்டிக்கால் ரன்னிங் மேட்டுன்னு சொல்லுவாங்க, என்னோட கூட இவங்களும் போட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு இந்த மாதிரி யார் ரன்னிங் மேட்டை சூஸ் பண்ணுறாங்கிறது அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக வாங்கலாம். ஏன்னா கூட ரன்னிங் வாங்கலாம், அவங்களோட ஓட்டம் இவருக்கு கிடைக்க சான்சஸ் இவரோட ஓட்டுக்கு பதிலாக. ஸோ இப்போ கமலா ஹாரிஸுக்கு இப்போ 2 பெனிஃபிட்ஸ் ஆகிடுச்சு அவருக்கு. ஜோ பைடனுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருந்தது லாஸ்ட் எலெக்ஷன் வின் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ஆஃப்ரிக்கன் அண்ட் ஆசியன் உமன் அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஆஃப்ரிக்கன் பிகாஸ் இவங்களோட அப்பா ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். ஏஷியன், அது இந்தியன் உமன்கிறப்ப இந்த ஏஷியன் ஓட்ஸுங்கிறது அதுவும் கிடைக்கும். அதுபோல் முதல்
பெண் துணை ஜனாதிபதி. ஸோ அங்கே வந்து இந்த உமன்ஸ் ரைட், அதாவது பெண் விடுதலை, பெண் உரிமைகள் அங்கே அமெரிக்காவில் மக்களாக சேர்த்து ரொம்ப போராட்டங்கள்லாம் நடக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 3 விதத்தில் ஒரு சப்போர்ட் வருது. பெண்ணாக இருக்கிறதுனால ஒரு ஆப்பிரிக்கன், ஆசியன் சொல்லி இதெல்லாம் வச்சு அவர் போன ஒரு எலெக்ஷனை சூஸ் பண்ணி அவங்க 4 வருஷம் இந்த துணை ஜனாதிபதி வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஜனாதிபதி ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது. பட் இதே ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறப்ப இதே ஒரு வீக் பாயிண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணுவாங்க. அது ட்ரம்ப் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்காங்க. நமக்கு தெரியும் அவங்க வந்து ஓடிகால் ரிப்பப்ளிக் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, குடியரசுக் கட்சி வேட்பாளராக ட்ரம்ப் இருக்கார். அவர் வந்து யார் என்னை எதிர்த்து போராடுறா அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, வாட் இஸ் அவர் நேம், காமாலா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது வந்து ரேசிஸ்ட் மாதிரி அவர் பேசுகிறாருன்னா அவர் மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. பாலிட்டிக்ஸில் எல்லாமே நடக்குங்க. நம்ம ஒரு பாலிட்டிக்ஸில் இல்லாதான், இதை விட அமெரிக்கன் பாலிட்டிக்ஸு மோசமாக ரைட்டாங்கிற அமெரிக்காவுக்கு தமிழ் சொல்லுங்கள், நீங்களும் பார்க்குறவங்க சொல்லுங்கள். இந்த பாலிட்டிக்ஸ் இஸ் பாலிட்டிக்ஸ் ஆல்வேஸ். ஸோ அங்கே இருக்கிறப்ப இப்போ நமக்கு என்ன பாயிண்ட்டுன்னா, யார் வந்து என்னன்னாலும் அவங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண் வர்றப்ப நமக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கலாம் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை அதிகம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழராக இருக்கிறப்ப நமக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனைலாம் டேரெக்டாக எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இலங்கையில் பிரச்சனை இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கலாம். யூ கேன் ஹோப் ஃபார் இட். இது வந்து ஒரு நமக்கு இந்த வகையில் இது பயன்படுறத விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நான் எதாவது பார்க்குறேன்னா, நமக்கு சொந்தங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களே. இப்போ நிறைய பேர் போயிருக்காங்க அமெரிக்காவில். நம்மளுடைய அண்ணன், அண்ணி, அது தம்பி, தங்கைகள், அவரோட குழந்தைகள் எல்லாம் இந்த ரிலேஷனில் இப்போ குழந்தைகள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. இதை பார்க்குறவங்க இவங்க வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அமெரிக்காவிலேருந்து ஒரு சிஸ்டங்க, அங்கே பிறந்தவங்க யாரானாலும் அங்கே எலெக்ஷன் நின்று அமெரிக்க ஜனாதிபதி வரைக்கும் போகலாம். ஸோ நம்ம ஊர் குழந்தைகள் நிறைய அங்கே பிறந்திருக்கு. இவங்க கமலா ஹாரிஸ் இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனாங்களா, இவங்க ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் இருந்தாங்கன்னா ஃபியூச்சரில் அகைன் நம்ம ஊர் குழந்தைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ அவங்களுக்கே காமிங்க. பட் அதே நேரத்தில் இங்கேருந்து போனவங்க அங்கே பிரசிடென்ட் ஆக முடியாது. இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அங்கே வந்து போனவங்க ஆக முடியாது. தி கேன் கம் அப் கவர்னர் லெவலில் கூட போகலாம், ஆனால் பிரசிடென்ட் ஆக முடியாது. பிரசிடென்ட் ஆகணும் அமெரிக்கன் சட்டப்படி அங்கே பிறந்த குழந்தைகளாக இருக்கணும், வளர்ந்தவங்களாக இருக்கணும். அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்டரு. He was a German actually, but he became governor of California. He stood for election, but he was not born in America. அமெரிக்காவில் பிறக்கிறதுனால ஜனாதிபதி ஆக முடியல. ஆக்சுவலாக ஒரு கவர்னர் வரைக்கும் வரலாம். ஸோ அங்கே இருக்க இப்போ நம்ம இந்தியாவில் தமிழர்கள் வந்து அங்கே நிறையா அமெரிக்காவில் வந்து அரசியலில் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த இதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அந்த பாயிண்டில் வந்து நம்ம இதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் வந்து இதனால் வரைக்கும் இந்தியாவில் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி கேண்டிடேட்ஸ் தான் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு பார்த்து ஓட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, டெமோக்ராட்டிக் பார்ட்டி கேண்டிடேட்டோட ரிப்பப்ளிகன் பார்ட்டி அவங்க வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்காங்க, அதுதான் பெட்டர்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. பாலிட்டிக்ஸில் 2 சைடு இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாலிட்டிக்ஸை பார்த்து பேசல, நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை. அது அவர்கள் சொந்த விருப்பம், அவர்களுடைய பொலிட்டிக்கல் வியூஸை பற்றி. நமக்கு பாயிண்ட் வந்து நம்ம அமெரிக்க ஜனாதிபதி தமிழ் பெண், இந்திய பெண் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது பற்றி உங்கள் கருத்துக்களுக்கு சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது வேலை இருக்குன்னா டுமாரோ ஐ திங்க் அவங்க உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் அந்த நியூஸ் படிப்பீங்க. நம்ம ஜனநாயக கட்சி வேட்பாளராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் கமலா ஹாரிஸ்ன்னு. வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அவருக்கு. அதுபோக அமெரிக்கன் பாலிட்டிக்ஸை பற்றி பேசலை, கேண்டிடேட்டை பற்றி பேசுகிறோம். வாழ்த்துக்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. நன்றி, வணக்கம்.